கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வருடத்தை துவங்கி கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே ஒவ்வொரு நாட்களாக நாம் கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அது ஒரு மகிமையின் நாள், வெற்றியின் நாள், அது ஆசீர்வாதத்தின் நாள் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறதான சிறிய காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் கடவுளுடைய பங்களிப்பு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடப்பது இல்லவே இல்லை. பல நேரங்களில் ஏன் இப்படி நடக்கிறது, இதெல்லாம் நடப்பதற்கான அவசியம் என்ன என்று நாம் திகைக்கக்கூடிய சூழல்கள் கூட நாம் ஏற்படலாம். ஏனென்றால் நான் ஒன்றை நினைத்து ஒன்றை எதிர்பார்த்து செய்யும் பொழுது அது அப்படியே நம்முடைய எதிர்பார்ப்புக்கும் அல்லது நம்முடைய விருப்பத்திற்கும் மாறாக காரியங்கள் நடப்பதைப் போல தோன்றும். அந்த நேரத்தில் நமக்கு ஒரு கேள்வி, உண்மையாகவே கடவுள் நம் கூடத்தான் இருக்கின்றாரா அல்லது ஏதோ வாழ்க்கை கடந்து கொண்டிருக்கிறதா என்று நினைக்க தோன்றும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நம்பி இருக்கிற ஒரு தனிப்பட்ட மனிதனை குறித்து நான் பேசுகிறேன். ஒருவேளை தன் சுய பலத்தை நம்பி இருக்கிறவர்கள் அல்லது வெவ்வேறு காரியங்கள் மீது தன் நம்பிக்கை வைத்திருக்கிறதை குறித்து நமக்கு அக்கறை இல்லை, அவர்களை குறித்து ஒன்றும் சொல்வதற்கு நமக்கு உரிமை இல்லை. ஆனால் கடவுளை தன் ஆதாரமாய் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தனிப்பட்ட நபரை குறித்து நான் பேசுகின்றேன். நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் கடவுளுடைய அனுமதியின்றி நடக்காது. அப்படி பிசாசானவன் நமக்கு விரோதமாக எந்த காரியத்தை நமக்கு கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில் புகுத்தினால் கூட ஆண்டவர் தாமே நம் கூட இருந்து நம்மை பாதுகாத்து எல்லா விதமான துன்பங்களுக்கும் இக்கட்டுகளுக்கும் சாபங்களுக்கும் விலக்கி பிசாசு மூலமாய் வருகிறதான எந்த தடைகளையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணுகின்ற கடவுளாக இருக்கிறார். ஆகையால் இந்த வருடத்தை நான் கடந்து செல்லும் பொழுது நான் எப்படி இந்த வருடத்தை கடந்து செல்ல வேண்டும் என்பதற்கு இன்னொரு ஆதாரமாக ஆலோசனையாகத்தான் ஆண்டவர் கொடுத்த வசனத்தை இப்பொழுது நாம் தியானித்திருக்கிறோம். அதில் என்ன எழுதியிருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் சொல்லிய என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் தன் வீட்டை கன்மலையின் மேல் கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு நான் ஒப்பிடுவேன் என்று சொல்லுகிறார். வேதத்தை வாசித்த அனைவருக்கும் தெரியும் அந்த பகுதி. அதில் ஆண்டவர் என்னவற்றை வலியுறுத்த விரும்புகிறார் என்று சொல்லி, புத்தியுள்ள மனிதனாக யாரை ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், கடவுள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ்கிற ஒரு மனிதன் தன் வீட்டை கன்மலையின் மீது கட்டின மனிதனுக்கு ஒப்பாக இருக்கின்றானாம். அதற்கு தொடர்ந்து வருகிற வார்த்தை சொல்லுகிறது, அந்த கன்மலையின் மேல் அந்த வீடு கட்டப்பட்டபடினாலே கால சூழ்நிலைகள் இயற்கை மாற்றங்கள் வரும்பொழுது பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதினது. ஆனால் அது கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்கிறபடியினால் அது விழுந்து போகவில்லை. வேறொருவன் வீட்டை கட்டுகிறான். அவன் எப்படி கட்டுகின்றான்? கடவுளுடைய வார்த்தையை புறம் தள்ளிவிட்டு வீட்டை மணல் மீது கட்டின மனிதனுக்கு ஒப்பாக அவன் இருக்கின்றான். அதே காற்று அதே மழை வருகிறது. அந்த வீடு மணற்பாங்கான இடத்தில் கட்டப்பட்டபடினாலே அது என்ன செய்கிறது? அப்படியே விழுந்து
அந்த வீடு அழிந்து போகிறது என்று குறிப்பிடுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகையினால்தான் நான் துவக்கத்திலேயே நான் சொன்னேன், யாரோடு பேசி கொண்டிருக்கிறேன்? கடவுளுக்கு பயந்து கடவுளை தன் ஆதாரமாய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனிநபர் கர்த்தர் சொல்லுகிற இந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்லி தருகிறார்? இந்த வருடத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது, இன்றைக்கு ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நாம் 8வது நாளை நாம் காண்கின்றோம். இந்த மாதத்தின் 8 நாட்களுக்கு ஆண்டவர் நம்மை அற்புதமாக வழிநடத்தி வந்திருக்கின்றார். இன்னும் ஒரு நீண்ட நெடிய பயணம் நமக்கு இருக்கின்றது. எப்படி நாம் செய்ய போகிறோம், எப்படி நடந்து போகிறோம், எப்படி வாழப்போகிறோம் என்றால், நான் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், எந்த விதமான ஆபத்தும் விக்கினங்களும் நம்மை சேதப்படுத்தாமல் நாம் தொடர்ந்து கடவுளுடைய கரத்திலே பாதுகாப்பானவர்களாக ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், கடவுள் சொல்லித் தருகிற வார்த்தைகளை பிடித்து கொண்டு நாம் வாழ வேண்டியவர்கள். ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறார். நாம் வாசித்திருக்கிறோம், உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற ஆண்டவர். அப்படியானால் ஆண்டவர் நம்முடைய வலது கரத்தை பிடித்து கொண்டிருக்கின்றார். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய கரத்திலே நான் இருக்கின்றேன், அவர் என் வலது கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் சொல்லித் தருகிற பாதையிலே நாம் நடக்க வேண்டும். கையை பிடித்து கொண்டு நடக்கின்ற தகப்பன் சொல்லித் தருவார். பாதையிலே கண் வைத்து நட, அங்கே கல் வருகிறது, நீ அந்த கல்லிடத்தில் இடித்து கொள்ளாதபடி காலை தூக்கி அதை தாண்டு என்று சொல்வார். முள் இருக்கிறது, வேறொரு காரியங்கள் இருக்கிறது, நீ ஒதுங்கி நட என்று சொல்லுவார். அப்படி ஆண்டவர் தகப்பன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையை கேட்டு அந்த பிள்ளை நடந்து வரும் பொழுது அது பாதுகாப்பாக சேர வேண்டிய இடத்தை அது சேரும். அதே வண்ணமாகத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ என்று குறிப்பிடுகிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டிலே கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமாக இருக்கட்டும். கர்த்தர் சொன்னபடியே நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நாம் நடக்கிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது, சற்று முன்பதாக நான் சொன்ன வண்ணமா என்னதான் நடக்கிறது என் வாழ்க்கையில், ஏன் இப்படிப்பட்டதான குழப்பங்கள், இப்படிப்பட்டதான போராட்டங்கள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள், இதையெல்லாம் நான் எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்றெல்லாம் நம்மை அப்படியே பிரச்சனைகள் சூழ்ந்து நம்மை குத்தி கொண்டிருந்தாலும் கூட, கடவுளுடைய வார்த்தை நமக்குள்ளாயிருக்கிறபடினாலே, நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக நாம் இருக்கிறபடினால், நம்மை சூழ்ந்து நெருக்கி ஏவுகிற இந்த பாடுகளும் கஷ்டங்களும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. நாம் போகிற தூரத்தை, நாம் போகிறதான இடத்தை, நம்முடைய பயணத்தை, நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை ஒரு காரியமும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. ஏனென்றால் நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி அவரை நம்பி வாழ்கிறவர்கள். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இந்த புதிய ஆண்டை காண செய்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறதான இந்த அருமையான ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளை ஆதாரமாக கொண்டு வாழ இந்த ஆண்டிலே நாம் முயற்சிப்போம். அது ஒன்று மட்டும்தான் நம்மை பாதுகாப்பாக கொண்டு செல்லும், நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொண்டு கொடுக்கும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆமாப்பா, நாங்கள் இந்த உலகத்தில் எங்களுக்கு என்ன நடக்கிறது என்று சொல்லி பல நேரங்களில் எங்களுடைய பலத்தை மிஞ்சி, எங்களுடைய கையை மிஞ்சி காரியங்கள் நடக்கும் பொழுது அப்படியே நாங்கள் கலங்கி நிற்கிறோம் கர்த்தாவே. ஆனால் உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, எதுதான் எங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் கூட அவை எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் உம்முடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற நாங்கள் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பாய் இருக்கிறோம் கர்த்தாவே. எது வந்து மோதினாலும் வீடு அசையாமல் நிலைத்திருக்கிற வண்ணமாக எங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தாவே, பிசாசான் கொண்டு வருகிற எந்த காரியமும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அதற்காய் தோத்திரம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நிறங்களை ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொண்டு ஆண்டவரே, நிறங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்.
உம்முடைய வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் நிறுத்தி கொள்ளுகிறோம். நீர் எங்கள் கரம் பிடித்து வழி நடத்தியறலும் தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.